ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, February 2025 ஷார்ட் அண்ட் எக்ஸாம் டிக்னேஷன்ஸோட ஆடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று டோட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு ஓவரால் ரிவ்யூ தாங்க வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு கிரேடுக்கு ஒருத்தர் வந்து வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பர்சன் தான் வந்து ஜூனியர், இன்டர், சீனியருக்கு வந்து வாசிப்பாங்க. ஹை ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வாசிப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாசித்த மாதிரி இருந்துச்சு. தமிழ் ஜூனியருக்கு ஒருத்தர், தமிழ் சீனியருக்கு ஒருத்தர், இங்கிலீஷ் ஜூனியருக்கு ஒருத்தர், அதுக்கப்புறமா இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் சீனியர், இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு, தமிழ் ஹை ஸ்பீடு ஒருத்தர் வந்து வாசித்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் வந்து வாசித்தவர்களில் இந்த பார்க்குன்ற வார்த்தை வந்து சரியாக கேட்க மாட்டுது. நானுமே டிக்டேஷன்ஸ் கேட்டேன், பாருன்னு தான் கேட்டிருந்துச்சு. ஆனால் சென்டென்ஸோடு பார்க்குறப்ப பாருன்ற வார்த்தை வந்து அங்கே செட்டே ஆகலை. ஸோ இப்போ வேறு என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனிங் வச்சு பார்த்தா தான் அதை வந்து பார்க்குன்னு எடுக்க முடியும். ஸோ இது வந்து டோட் சைட்லேருந்து சரி பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக எடிட்டிங்கில் வந்து மேபி இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க் அதை வந்து நம்ம அந்த கே சவுண்டு வந்து கேட்கல. நிறைய இடத்துல வந்து பார்க் இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்துச்சு. அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டி சவுண்ட் வந்து சரியாக கேட்கலன்ற மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரி, எக்ஸாமில் சில வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷனும் பார்த்திங்கன்னா அப்படி தான். நம்ம மீனிங் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒன்று. தென் நிறைய வந்து நான் எழுதின மாதிரி இல்லை, கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறமாவே வந்து இந்த டிக்டேஷன்ஸ் கேட்டதுக்கப்புறமாவே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்காது நிறைய விஷயங்கள். கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சு. எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுமோ அதுதான். ஓகே, இந்த 1 monthல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டுருக்கோம். என்னென்ன கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எழுதி வச்சுருந்துருக்க மாட்டோம். அதனால் வந்து மறந்துட்டதால் இதெல்லாம் நம்ம வந்து எழுதுன மாதிரி இல்லையே, நான் பாஸ் பண்ணிடுவேனா, இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, இல்லைனா ஜூனியர் லெவலே போவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங், ரொம்ப அதை போட்டு யோசிக்காதீங்க. சப்போஸ் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுனாலுமே அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன இது பண்ண முடியும் அப்படின்னா, பேப்பர் வாங்கி பார்க்கலாம். சப்போஸ் ரிசல்ட் வரல அப்படின்னா ஓகே, பேப்பர் வாங்கி பார்க்கலாம். தென் அதுக்கப்புறமா பேப்பர் வாங்கி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு ரீவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நல்லா எழுதிருக்கோமா, நல்லா எழுதல, இதெல்லாம் எதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, எதனா தெரிஞ்சுனா கூட அடுத்த ஃபர்தராக எதுவும் பண்ண முடியாது. அதனால் அதை பற்றி பெருசாக யோசிச்சு இல்லாமல் இப்போ என்ன கிரேடு போயிருக்கீங்களோ அடுத்த கிரேடுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? ரிசல்ட் வந்து உங்களுக்கு May 2nd வீக்குள்ளே வந்து வரும். ஸோ பெருசாக யோசிச்சுருக்காமல் அடுத்த லெவலுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யோசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வேஸ்ட்டாக போகும். ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது பாஸ் பண்ணுறதுன்றது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா டிக்டேஷன்ஸுமே வந்து போட்டிருக்கோம். PDF வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள். ஆனால் வந்து ரொம்ப அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. பெருசாக டிஸ்கஷன்ஸ் வந்து வேண்டாம். ஏன்னா உங்கள் குரூப்லேயே வந்து ஒரு சிலர் நல்லா எழுதிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுன மாதிரி ஞாபகம் இருக்காது. ஸோ ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் நிறைய புக் பேசேஜஸோட டிக்டேஷன்ஸுமே வந்து போட்டிருப்போம். 70s இருந்து ஒரு கிரேடுக்குமே அதுவுமே எழுதி பாருங்கள். நீங்கள் என்ன வாய்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது கூட எதுவுமே எழுதி பாருங்கள். உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் இன்னொரு வாய்ஸ்லையுமே. சரிங்களா? தென் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாய்ஸுமே ரெக்கார்ட் பண்ணி எழுதுறதுங்க. அதுவுமே வந்து பண்ணுங்கள். அதை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணலாம். ஓகே, பேசேஜஸ் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து படித்து பார்த்து அட்லீஸ்ட் டெய்லியுமே ஒரு 1 minute ஆச்சு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வாரத்தில் ஒரு 2 டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆச்சு வந்து பண்ணுங்கள். இன்னும் இருக்குங்க எக்ஸாமுக்கு 5 மாதம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போத்துலேருந்தே வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பீடாச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ண பேசேஜஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் ஷார்ட் ஹேண்டு. ஓகே, நிறைய பேர் வெறும் ஆடியோ மட்டும் போய் எழுதி பார்ப்பீங்க, அதை படித்து கூட பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஷார்ட் ஹேண்டுக்கு வெறுமனே 10 மார்க் தான் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு தான் 90 மார்க் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் பேப்பருமே சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பிட்மேன் புக்கோட லெசன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தமிழ் அப்படின்னா அனந்தநாராயணன் அவருடைய புக்கை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செகண்ட் பேப்பருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் இன்டர் லெவல் போகிறீங்கன்னா சீனியர் லெவல் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். சீனியர் லெவல் போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 140 words per minute, ஒரு 6 minutesக்காச்சும் எழுதுகிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஒரு அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும், இல்லைனா ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிடும்.
சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.